ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி வந்து 10th மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் எடுத்துக்காட்டு 1.4 பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் கீழுள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு R1 கொடுத்துருக்காங்க. R1 ஒரு இது, ரெண்டாவது R2 ஒரு இது, R3 ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யணும்னா A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். சரியா, A கிராஸ் B கண்டுபிடிப்போமா. என்ன வரும்? A கிராஸ் பின்னா 3 4 7 8 கிராஸ் 1 7 10. சரியா, இப்போ கண்டுபிடிங்க. என்ன வரும்? 3,1, அடுத்து 4,1, அடுத்து 7,1, அடுத்து 8,1, அடுத்து பாருங்கள் 3,7 4,7 7,7 8,7. சரியா, அடுத்து என்ன வரும்? 3,10, அடுத்து 4,10 7,10, அடுத்து 8,10. சரியா, இதுதான் என்னது? A கிராஸ் பி. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா R1 வந்து இந்த A கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள் 3,7 இருக்கா? 3,7 இருக்குது, 4,7 இருக்குது, அடுத்து 7,10 இருக்குது, 8,1 இருக்கா? 8,1 இருக்குது. சரியா, அப்போது நம்மளுக்கு இது என்னது? R1ங்கிறது வந்து A கிராஸ் பியோட சப்செட், அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள், R1 கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. என்னது? 3,7 4,7 7,10, அடுத்து 8,1. சரியா, இப்போ R1ங்கிறது A கிராஸ் பியில் வந்து இருக்குது, அப்படி தானே? A கிராஸ் பியில் இருந்ததுன்னா R1 வந்து A கிராஸ் பியோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். இந்த இதை தான் சப்செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த சிம்பிள் இது சப்செட். சரியா, அப்போது எனவே இது வந்து என்னது? R1ங்கிறது ஏக்கும் பிக்குமான உறவு ஆகும். சரிங்களா, அதில் இருந்ததுன்னா அதை வந்து ஏக்கும் பிக்குமான உறவுன்னு சொல்லுவோம். உறவு இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க R1. சரியா, அடுத்து ரெண்டாவது பாருங்கள் R2 என்ன கொடுத்துருக்காங்க? 3,1, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4,12. ரெண்டே உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 உறுப்புமே இதில் இருக்கான்னு பாருங்கள். 3,1 இருக்குது, 4,12 4,12 வந்து இல்லை, அப்படி தானே? அப்போது 4,12 வந்து எதில் இல்லை? A கிராஸ் பியில் இல்லை, அப்படி தானே? அப்போது நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பின்னு போடும். சரியா, அப்போது எனவே R2 ஆனது இதில் வந்து இல்லை. அப்போ R2 ஆனது ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரிங்களா, ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல அப்படின்னு எழுதிடணும். சரியா, அதில் இருந்ததுன்னா அதோட ரிலேஷன், இல்லாட்டி அதோட ரிலேஷன் கிடையாது. சரிங்களா, ஆறுங்கிறது ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்து தேர்ட் இது என்னது கொடுத்துருக்காங்க? R3 = 3,7, அடுத்து 4,10, அடுத்து 7,7 7,8, அடுத்து 8,11 8,7 8,10. சரியா, இப்போ பாருங்கள் இந்த இது A கிராஸ் பியில் இருக்கான்னு பாருங்கள். 3,7 இருக்கா? இருக்குது. 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 இருக்கான்னு பாருங்கள். 7,8 இல்லை, அப்படி தானே? அப்போ 7,8 இல்லை. இப்போ எழுதுங்க, 7,8 நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. நாட் பிலாங்ஸ் டுனா என்னன்னு தெரியுங்களா? A கிராஸ் பியில் இல்லைன்னா அதை வந்து நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். சரியா, அப்போது இது வந்து என்னது? R3ங்கிறது ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரிங்களா, ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரியா, இதுதான் இந்த சம். அடுத்த சம் பார்ப்போமா. பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.5 என்ன கொடுத்துருக்காங்க? படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணக்கனுக்கான உறவை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் Pக்கும் Qக்குமான ரிலேஷன்னா உறவை குறிக்கிறது. சரியா, இதிலிருந்து என்ன எழுதணும்னா கணக்கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை,
ஆரோட சார்பகம் வீச்சகம், அதாவது இந்த ஆரோட சார்பகம் வீச்சகம் எழுதணும். சரியா? பாப்பமா என்னதுன்னு. ஃபஸ்ட்டு என்னது கொடுத்துருக்காங்க? கன கட்டமைப்பு முறை. சரியா? கன கட்டமைப்பு முறைனா ஆரின் கன கட்டமைப்பு முறை அப்படின்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுப்போம். சரிங்களா? இல்லாட்டி ஏ கமா பி எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோமே. எடுத்துட்டு செகண்ட் இருக்க உறுப்பை பாருங்கள். இங்கே இதில் உள்ள உறுப்பு எப்படி இருக்குது? இந்த இதில் இருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படி தானே? 2 இதை கழிச்சு எழுதியிருக்காங்க. 6லேருந்து 2 கழிச்சா 4, 7லேருந்து 2 கழிச்சா 5. அப்போ பிங்கிற உறுப்பு ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு வந்து பி, இந்த பியில் உள்ளது. அதாவது ஏங்கிறது இந்த இதில் உள்ளது, பிங்கிறது இதில் உள்ளது. சரியா? அப்போ பிங்கிறது எப்படி இருக்குது? ஏலேருந்து 2 மைனஸ் பண்ணி இருக்கு. அப்படி தானே? ஏங்கிற உறுப்புலேருந்து 2 வந்து கழிச்சு எழுதுனது தான் பி. சரியா? இப்போது இந்த இதில் பாருங்கள், ஏங்கிறது எதில் இருக்குது? இந்த பியில் இருக்குது. சரியா? பியில் உள்ள உறுப்பை ஏன்னு எடுப்போம். சரியா? பிலாங்ஸ் டு ஏ, பிலாங்ஸ் டு பி. அடுத்து இந்த பியில் இருக்கிறது என்ன சொல்லுவோம்? கியூவில் இருந்து எடுப்போம். ரெண்டாவது இருக்க உறுப்பு. இதுதான் என்னது? கன கட்டமைப்பு முறை. சரியா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது என்னது? இங்கே கொடுத்துருக்க உறுப்பை வந்து எக்ஸ் கமா ஒய் அந்த மாதிரி எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் புக்கில் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஏ கமா பின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது இது பாருங்கள், என்னது? பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறைனா நம்மளுக்கு என்ன தெரியும்? பட்டியல் முறை என்ன வரும்? ஃபஸ்ட்டு இங்கே 5,3, அடுத்து 6,4, அடுத்து 7,5. சரியா? அடுத்து 8 வந்து எழுதக்கூடாது. ஏன்னா 8லேருந்து எந்த உறுப்புக்குமே இந்த அம்புக்குறி வந்து போகலை. அப்படி தானே? அப்போ இதுக்கு வந்து உறவே இல்லை 8க்கு. அப்படிங்கிறதுனால 8 அப்படி விட்டுருங்க. இதோட இந்த இது பட்டியல் முறை வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஆரின் சார்பகம், சார்பகம் வீச்சகம். சரியா? சார்பகம்னா இந்த கமாக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் சார்பகம். என்னதெல்லாம் இருக்குது? கமாக்கு முன்னாடி 5, 6, 7. வீச்சகம், வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம்ங்கிறது என்னது? கமாக்கு அப்புறம் இருக்கிறது 3, 4, 5. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பியில் இருக்கிறதெல்லாம் சார்பகம், கியூவில் இருக்கிறதெல்லாம் என்னது? வீச்சகம். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்ம உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.